Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 8 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல Chapter 1, Chapter 2 எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 8 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எக்ஸசைஸ் 3.3 கொஸ்டின் நம்பர் 1 பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேரலோகிராம் பற்றி தான் கேட்குறாங்க. ஸோ பேரலோகிராம் பற்றி நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட எலமெண்ட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அது எல்லாமே நம்ம ஆல்ரெடி வந்து இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் பார்த்துருக்குறோம். ஸோ இருந்தாலும் ஒன்ஸ் அகைன் உங்களுக்காண்டி ரீகேப் பண்ணுறேன். அது பார்த்துட்டு வந்து நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். பேரலோகிராம்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ பேரலோகிராம் அப்படின்றது நீங்கள் கிரேட் 6, கிரேட் 7லாம் படிச்சிருக்கீங்க. ஸோ பேரலோகிராம் இஸ் ஆல்சோ எ குவாடிலேட்டர். ஏன்னா பேரலோகிராமுக்கு 4 சைட்ஸ் இருக்குது. குவாடுனா நமக்கு என்ன தெரியும், 4 அப்படின்னு தெரியும். ஸோ லேட்ரல்னா சைட்ஸ், 4 சைட்ஸ். ஸோ பேரலோகிராமும் நம்ம வந்து ஒரு குவாடிலேட்ரல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு பேரலோகிராம் எடுத்துக்கோங்க, ABCD. ஓகேவா? இப்போ இந்த பேரலோகிராமில் AB இஸ் பேரலல் டு DC. ஸோ பேரலோட சிம்பிள் தான் இந்த மாதிரி ஒரு 2 லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணுறோம், வேர்ட்டிக்கலாக ஒரு 2 லைன்ஸ் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னென்னா பேரலல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இந்த ஏபி அப்படின்ற சைடு வந்து டிசி அப்படின்ற சைடுக்கு பேரலாக இருக்குது. அதே மாதிரி ஏடி அப்படின்ற சைடு வந்து பிசி அப்படின்ற சைடுக்கு வந்து பேரலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் பேரலோகிராமில் இருக்கும். இப்போது இந்த ஃபிகர் வந்து பேரலோகிராமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 4 சைட்ஸ் இருக்குது. கரெக்டாக 1 2 3 4 சைட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் குவாடிலேட்ரல் அப்படின்னு சொல்லிடுவீங்க. பேரலோகிராமுக்கு இன்னொரு கண்டிஷன் என்ன இருக்கணும், ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பேரலாக இருக்கணும். கரெக்டாக? அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபி இஸ் பேரலல் டு சிடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஏசி இஸ் நாட் பேரலல் டு பிடி. கரெக்டாக? ஸோ இது வந்து இப்படி போயிட்டுருக்கு, இது இப்படி போயிட்டுருக்கு, இது பேரல் கிடையாது. ஸோ இந்த ஃபிகரில் வந்து பார்த்தீங்கன்னா 1 பேர் ஆஃப் பேரல் சைடு தான் இருக்குது. கரெக்டாக 1 பேர் தான் இருக்குது. பேரல் சைடு இருக்கிற மாதிரி ஒரே ஒரு பேர் தான் இருக்குது. நமக்கு 2 பேர்ஸ் இருக்கணும், அப்போனா தான் பேரலோகிராம். 1 பேர் இருந்துச்சுன்னா அது நம்ம என்ன சொல்லலாம், என்ன படிச்சிருக்கோம், ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், ட்ரப்பீசியம் படிச்சிருக்கோம்ல. ஸோ ட்ரப்பீசியமில் தான் என்ன இருக்கும், 1 பேர் வந்து பேரலாக இருக்கும். ஓகேவா? நமக்கு 2 பேர்ஸும் இருந்தால் அதுதான் பேரலோகிராம். 2 பேர்ஸும் பேரலாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு அது பேரலோகிராம் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் அ பேரலோகிராம். பேரலோகிராமோட எலமெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு பேரலோகிராம் எடுத்துக்கோங்க, ABCD அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெர் ஆர் 4 சைட்ஸ் அண்ட் 4 ஆங்கிள்ஸ் இன் அ பேரலோகிராம். இந்த பேரலோகிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 சைட்ஸ் இருக்கும், 1 2 3 4. அதே மாதிரி 4 ஆங்கிள்ஸ் இருக்கும். ஏல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கும், BCD. கரெக்டா? Some of these are equal. There are some terms associated with these elements that you need to remember. So some of these வந்து ஈக்குவலாக இருக்கும். அதுதான் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த பேரலோகிராமில் பார்த்தீங்கன்னா ABCD இருக்குது. There are some terms associated with these elements that you need to remember. நீங்கள் எதெல்லாம் ரிமெம்பர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸில் டேர்ம்ஸ் இருக்கும்ல, அது என்னென்னலாம் நீங்கள் ரிமெம்பர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பேரலோகிராம் இருக்குது ABCD அப்படின்னு சொல்லிட்டு, இதில் வந்து AB வந்து DC, இந்த ரெண்டுமே வந்து ஆப்போசிட் சைட்ஸ். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு ஆப்போசிட் சைட்ஸ், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் அட்ஜசன்ட் சைட்ஸ், அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம் இங்கே பேரலோகிராமுக்கு. ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா AB இஸ் ஆப்போசிட் டு DC. ஸோ AB அண்ட் DC ஆர் ஆப்போசிட் சைட்ஸ். அதே மாதிரி AD அண்ட் BC வந்து another pair of opposite sides. கரெக்டா? அதுதான் சொல்லியிருக்காங்க, AB and DC are opposite sides, AD and BC form another pair of opposite sides. நெக்ஸ்ட் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து என்னன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு இங்கே 4 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஏல ஒரு ஆங்கிள், பியில் ஒரு ஆங்கிள், சியில் ஒரு ஆங்கிள், டியில் ஒரு ஆங்கிள். ஸோ A ஆங்கிள் வந்து C ஆங்கிள். ஸோ A ஆங்கிளும் C ஆங்கிளும் என்னது, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி B ஆங்கிளும் D ஆங்கிளும் என்னது, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். கரெக்டாக? அப்போது A and C, angle A and angle C are a pair of opposite angles. Another pair of opposite angles would be angle B and angle D. நெக்ஸ்ட் வந்து adjacent sides பார்ப்போம். adjacentனா நமக்கு என்னது, அடுத்தடுத்து இருக்கிறது. இப்போது AB அப்படின்னு ஒரு சைடு இருக்குது, அதுக்கடுத்து என்ன சைடு இருக்குது, BC இருக்குது.
அப்போ ஏபி இஸ் adjacent டு பிசி. கரெக்டாக? ஏபி அண்ட் பிசி வந்து adjacent sides. ஸோ adjacent sidesனா என்ன அடுத்தடுத்து அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இன்னும் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா this means one of the sides starts where the other ends. இப்போ ஏபின்னு ஒரு சைடு இருக்குது. ஸோ ஏபின்ற சைடு வந்து ஏல ஸ்டார்ட் ஆகி பியில் வந்து எண்ட் ஆயிடுது. நெக்ஸ்ட் வந்து பிசின்னு ஒரு சைடு இருக்குது. பியில் ஸ்டார்ட் ஆகி சியில் எண்ட் ஆகுது. ஏபின்ற சைடு வந்து ஏல ஸ்டார்ட் ஆகி பியில் ஃபினிஷ்ட் ஆகுது, எண்ட் ஆகுது. ஸோ இந்த எண்டிங் பாயிண்டில் தான் பிசிக்கு வந்து என்ன ஆகுது, ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த எண்டிங் பாயிண்ட், ஒரு சைடோட எண்டிங் பாயிண்ட் வந்து இன்னொரு சைடுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. கரெக்டாக? அதனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம், ஸோ அதனால தான் இதை நம்ம வந்து adjacent சைடு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சிடி எடுத்துக்கோங்க. சிடி இஸ் adjacent டு டிஏ. ஏன் அப்படின்னா இப்போ இந்த சைடு வந்து பாருங்கள், சியில் ஸ்டார்ட் ஆகி டியில் முடியுது. இந்த டின்றது எண்டிங் பாயிண்ட் இந்த சிடி சைடுக்கு. ஆனால் அதுவே வந்து டிஏக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இதனால தான் இது நம்ம வந்து adjacent sides அப்படின்னு சொல்கிறோம். திஸ் மீன்ஸ் ஒன் ஆஃப் த சைட் ஸ்டார்ட்ஸ் வித் த அதர் ends. நெக்ஸ்ட் வந்து adjacent ஆங்கிள்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். அடுத்தடுத்து இருக்கிற ஆங்கிள். இப்போ ஏக்கு வந்து பி adjacent ஆங்கிள், பிக்கு வந்து சி, சிக்கு வந்து டி, டிக்கு வந்து ஏ, இந்த மாதிரி வரும். they are at the ends of the same side. இப்போ ஒரு சைடு இருக்குன்னா இங்கே ஒரு எண்டு இருக்கும், இங்கே ஒரு எண்டு இருக்கும். கரெக்டாக? இந்த ரெண்டு எண்டுலேயும் இருக்கிற ஆங்கிளை தான் நம்ம வந்து adjacent ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். So angle A and angle B are adjacent angles. They are at the ends of the same side. So angle B and angle C are also adjacent. So understand ஆகுதா? Parallelogram na enna? Elements of a parallelogram. Okay. Next important concept பார்த்தீங்கன்னா properties of parallelogram. ஒரு 4 properties இருக்கு. அது நல்லா வந்து நீங்க மெமரி பண்ணிக்கோங்க. So first property என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the opposite sides of a parallelogram are of equal length. இப்போ ஒரு parallelogram இருக்குது அப்படின்னா அதில் ஆப்போசிட் சைட்ஸ் இருக்கும்ல. ஸோ இதுவும் இதுக்கு இது ஆப்போசிட், அதே மாதிரி இதுக்கு இது ஆப்போசிட். ஸோ இது வந்து ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் இருக்கும், ஈக்குவல் லென்த்தில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 5 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா இந்த சைடும் ஒரு 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இது ஒரு 3 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா இதுவும் ஒரு 3 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல் லென்த்தில் இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா the opposite angles of a parallelogram are of equal measure. ஸோ ஆப்போசிட் ஆங்கிள், இப்போ ஏக்கு ஆப்போசிட் வந்து என்னது சி, அதே மாதிரி பிக்கு ஆப்போசிட் என்னது டி. இது வந்து ஈக்குவல் மெஷரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 40 டிகிரின்னு வச்சுக்கோங்க, இது ஒரு 40 டிகிரியாக இருக்கும். இது ஒரு 80 டிகிரின்னு வச்சுக்கோங்க, இதுவும் ஒரு 80 டிகிரியாக இருக்கும். ஸோ த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ parallelogram are of equal measure. ஸோ இதுதான் வந்து என்னது செகண்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 ப்ராப்பர்ட்டிக்கு என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம்? AB is equal to CD சொல்லலாமா? AB is equal to CD. AD is equal to BC. AD is equal to BC. இது வந்து first property. Second property. ஸோ இது வந்து first property. Second property என்ன சொன்னோம்? ஸோ opposite angles சொன்னோம். ஸோ angle A ஓட measurement வந்து angle C ஓட measurementக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி angle B ஓட measurement வந்து angle டியோட மெஷர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது வந்து செகண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the adjacent angles in a parallelogram are supplementary. supplementary அப்படின்ற கான்செப்ட் லாஸ்ட் இயரே படிச்சிருக்கீங்க. எனி 2 ஆங்கிள்ஸை ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி வந்துச்சு அப்படின்னா அது சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். கரெக்டாக? ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதுதான் தேர்ட் ப்ராப்பர்ட்டி. adjacent ஆங்கிள்ஸை எடுத்து பார்க்கணும். ஸோ இப்போ ஏக்கு adjacent என்னது பி. ஸோ ஏக்கு adjacent பி எடுத்துக்கிட்டோன்னா ஆங்கிள் ஏவையும் ஆங்கிள் பியவும் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி இருக்கும். அதே மாதிரி ஆங்கிள் பி வந்து ஆங்கிள் சிக்கு adjacent-ஆக இருக்குமா? ஸோ இதை ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணாலும் 180 டிகிரி இருக்கும். ஆங்கிள் சி வந்து ஆங்கிள் டிக்கு adjacent-ஆக இருக்குமா? ஸோ ஆங்கிள் சியவும் ஆங்கிள் டியும் ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி வரும். ஆங்கிள் டியும் ஆங்கிள் ஏவும் adjacent-ஆக இருக்கும். ஸோ ஆங்கிள் டியவும் ஆங்கிள் ஏவையும் ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி இருக்கும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ 4 பாசிபிலிட்டிஸ் தான். ஏவும் பியும் எடுத்திருக்கோம், பிசி, சிடி, டிஏ. ஸோ இதுதான் தேர்டு ப்ராப்பர்ட்டி. சப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். 2 adjacent ஆங்கிள்ஸ் எடுத்து ஆட் பண்ணோன்னா நமக்கு 180 டிகிரி வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி, ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி என்னென்னா the diagonals of a parallelogram bisect each other. ஸோ டயகனல்ஸ் வந்து ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா பைசெக்ட் ஆகும். ஸோ இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் வந்து ஓன் வச்சுக்கலாம். இது வந்து பைசெக்ட் ஆகுது. பைசெக்ட்னா என்னது? 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறது. இப்போ வந்து இந்த பிடி அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த டயகனல் வந்து
ஏசியை வந்து பைசெக்ட் பண்ணுது. இப்போ இந்த பிடி அப்படின்ற டயகனலை நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிடி அப்படின்ற டயகனலை வந்து ஏசி அப்படின்ற டயகனல் வந்து என்ன பண்ணுது, பைசெக்ட் பண்ணுது. ஸோ அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை தான் நம்ம ஓன் வச்சுருக்கோம், கரெக்டாக? அப்போ வந்து பைசெக்ட் பண்ணுது அப்படின்னா 2 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறது. ஸோ இந்த ஓடி அப்படின்ற மெஷர்மெண்ட்டும் ஓபி அப்படின்ற மெஷர்மெண்ட்டும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும், கரெக்டாக? அதே மாதிரி இந்த டயகனல் ட்ரா பண்ணிக்கோங்க. ஏசி அப்படின்ற டயகனல் ட்ரா பண்ணுங்க. ஸோ ஏசி அப்படின்ற டயகனலை ட்ரா பண்ணிங்கன்னா இன்டர்செக்டிங் பாயிண்ட் வந்து ஓன் வச்சுக்கோங்க. ஸோ ஏசி அப்படின்ற டயகனலாக என்ன பண்ணுது, ஜிபி வந்து பைசெக்ட் பண்ணுது. அப்போ நமக்கு ஓஏ வந்து இஸ் ஈக்குவல் டு ஓசியாக இருக்கும். ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஓசி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ அப்போ இந்த மெஷர்மெண்ட் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட் ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஓசியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே ஓடி இஸ் ஈக்குவல் டு ஓபியாக இருக்கும். இதுதான் நமக்கு பைசெக்ட் ஈச் அதர், டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதருக்கு மீனிங். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இதுதான் 4 இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் அ பேரலோகிராம் வந்து ஈக்குவல் லென்த்தாக இருக்குது. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் இருக்குது. அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் வந்து பேரலோகிராமில் பார்த்தோம்னா சப்ளிமெண்ட்ரியாக இருக்குது. டயகனல்ஸ் வந்து பைசெக்ட் ஈச் அதராக இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சில்ட்ரன், நீங்கள் இப்போ வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து சம் பார்க்கலாம். given a parallelogram ABCD. ஸோ ஒரு parallelogram இருக்குது, ABCD இருக்குது. complete each statement along with the definition or property used. ஸோ நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ இந்த சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எதை வச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறோம்னா அதோட ப்ராப்பர்ட்டி, என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா டெஃபினிஷன். இந்த ரெண்டையும் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதனால தான் அதோட டெஃபினிஷன்ஸ், அதுக்கப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டி, அது எல்லாமே வந்து ரீகேப் பார்த்துட்டு வந்தோம், கரெக்டாக? ஸோ இப்போ வந்து ஒரு பேரலோகிராம் இருக்குது. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள், ஏடி இருக்குது. ஸோ ஏடி அப்படின்றது இந்த சைடு. ஏடி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், பிசிக்கு ஈக்குவலாக இருக்கும், கரெக்டாக? ஸோ அதோட ப்ராப்பர்ட்டி என்னது, பேரலோகிராமுக்கு ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவல் லென்த்தில் இருக்கும் அப்படின்றது தான் ப்ராப்பர்ட்டி. அப்போ ஏடி வந்து பிசிக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு வந்து ஆன்சர் பிசி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து ஏடி ஈக்குவல் டு பிசி அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் ப்ராக்கெட்டில் வந்து எந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். சின்ஸ் ஆப்போசிட் sides of a parallelogram are equal. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறீங்களோ அதை ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. அப்போது ஏடி வந்து பிசிக்கு ஈக்குவல், அதே மாதிரி ஏபி வந்து சிடிக்கு ஈக்குவல். ஸோ ஒரு பேரலோகிராம் அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஆங்கிள், இந்த சிம்பிள் வந்து ஆங்கிள். ஸோ ஆங்கிள் ஆஃப் டிசிபி. ஸோ இந்த சி, இந்த மிடில் உள்ள லெட்டர் தான் நமக்கு அங்கே தான் ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கும், கரெக்டாக? ஸோ ஆங்கிள் ஆஃப் டிசிபி வந்து டிசிபி. ஸோ அப்போ இந்த டிசிபினா இந்த இடம் தான், சியில் தான் ஃபார்ம் ஆகிருக்கிற ஆங்கிள். ஸோ சியில் ஃபார்ம் ஆகிருக்கிற ஆங்கிள் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஆங்கிள் ஏ. ஆங்கிள் ஏல ஃபார்ம் ஆகிருக்கிற ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும், கரெக்டாக? டிஏபி. ஸோ சியில் ஃபார்ம் ஆகிருக்கிற ஆங்கிளும் ஏல ஃபார்ம் ஆகிருக்கிற ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். என்ன ப்ராப்பர்ட்டி வரும், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதே மாதிரி பியில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிளும் டியில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும் பேரலோகிராமில். அப்போது இந்த செகண்ட் சப்டிவிஷனுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் இந்த ஏல ஃபார்ம் ஆகிருக்கிற ஆங்கிள். அப்போ பிஏடின்னு எழுதிக்கலாம், இல்லைன்னா டிஏபின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? அப்போ நான் வந்து பிஏடி அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் வந்து ஆங்கிள் ஆஃப் டிசிபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் பிஏடி. இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், சின்ஸ் ஆப்போசிட் angles of a parallelogram are equal. ஓகேவா? ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் அ பேரலோகிராமும் ஈக்குவலாக இருக்கும், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ பேரலோகிராமும் ஈக்குவலாக இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து தேர்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஓசி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓசி அப்படின்றது இந்த லென்த், இந்த ஓலேருந்து சி வரைக்கும் உள்ள லென்த், அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு கேட்குறாங்க. எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஓஏக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக, ஏன்னா வந்து டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர். பேரலோகிராமில் வந்து டயகனல்ஸ் வந்து பைசெக்ட் ஈச் அதர். பைசெக்ட்னு அர்த்தம் டூ ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கும். ஒரு டயகனல் வந்து இன்னொரு டயகனலில் வந்து டூ ஈக்குவல் பார்ட்ஸாக என்ன பண்ணும், ஸ்ப்ளிட் பண்ணும், பிரிக்கும். அதுதான் வந்து டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர். அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓசி வந்து ஓஏக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ டூ ஈக்குவல் பார்ட்ஸ், இப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 5 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா இங்கே வந்து என்ன தான் இருக்கும், 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அப்போ நமக்கு ஓசி வந்து ஓஏக்கு ஈக்குவல். இப்போ இங்கே நம்ம ஓஏ அப்படின்னு போட்டுடலாம். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் ஓசி இஸ் ஈக்குவல் டு ஓஏ. அப்போ இங்கேயும் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து மென்ஷன் பண்ணணும். சின்ஸ் டயகனல்ஸ் ஆஃப் அ parallelogram bisect each other. Bisect each other. ஓகேவா, சின்ஸ் diagonals of a parallelogram bisect each other. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்க. ஃபோர்த்து சப்டிவிஷன் எம் அப்படின்றது மெஷர்மெண்ட் ஆஃப் ஆங்கிள் டிஏபி ப்ளஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் ஆங்கிள் சிடிஏ ஈக்குவல் டு டேஷ். ஸோ டிஏபி அப்படின்றது இந்த மிடில் லெட்டர் தானே நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஏல ஃபார்ம் ஆகிருக்கிற ஆங்கிளையும் சிடிஏ அப்படின்றது டியில் ஃபார்ம் ஆகிருக்கிற ஆங்கிள், இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா, இந்த ரெண்டு ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணோன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டும் எப்படி இருக்குது, அட்ஜசண்ட்டாக இருக்கா. அட்ஜசண்ட்னு என்ன அர்த்தம், அடுத்தடுத்து இருக்கிறது. ஸோ நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும் parallelogram, சம் ஆஃப் த அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் இன் அ parallelogram ஆர் சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு நமக்கு தெரியும். சப்ளிமெண்ட்ரினா இப்போ எனி டூ ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணோன்னா 180 டிகிரி வரும். நம்ம கிளாஸ் 6 கிளாஸ் 7 எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்துருக்கோம். எனி டூ ஆங்கிள்ஸை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 180 டிகிரி வந்துச்சுன்னா சப்ளிமெண்ட்ரி. ஸோ parallelogram வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸை நம்ம ஆட் பண்ணோன்னா என்ன வரும், 180 டிகிரி வரும். அதுதான் சப்ளிமெண்ட்ரி. ஓகேவா, அப்போது இந்த இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் டிஏபி ப்ளஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் சிடிஏ வந்து நமக்கு என்ன வரும், 180 டிகிரி வரும். ஓகேவா, இப்போ நம்ம இங்கே ப்ராப்பர்ட்டி மென்ஷன் பண்ணலாம். measurement of DAB plus measurement of CDA is equal to 180 degree. So bracketல வந்து adjacent angles of a parallelogram இல்லைனா adjacent angles in a parallelogram or supplementary. ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. ஸோ ஒரு பேரலோகிராமுக்கு ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும், டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதராக இருக்கும், அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸை ஆட் பண்ணோன்னா நமக்கு சப்ளிமெண்ட்ரியாக இருக்கும், தட் இஸ் 180 டிகிரியாக இருக்கும். ஓகேவா, இந்த 4 சப்டிவிஷன்ஸ் உங்களுக்கு நல்லா கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. ஸோ ஒன்லி திங் நீங்கள் பேரலோகிராமோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா. Question number 2 பாருங்க. Consider the following parallelograms. Find the values of the unknowns x, y, z. ஸோ இது எல்லாமே parallelograms தான். ஸோ இது எல்லாத்துக்கும் unknown values இருக்குது, x, y, z அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம அது வந்து என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம், வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏதாவது ஒரு வேல்யூ இல்லை ஏதாவது ஒரு க்ளூ கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம வந்து ரிமைனிங் வேல்யூஸ்லாம் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து நமக்கு B வந்து 100 டிகிரி கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ் ஒய் இசட் எல்லாமே அன்னோன். இப்போ B வந்து 100 அப்படின்னா கண்டிப்பாக டியும் எப்படி இருக்கும், 100 தான் இருக்கும். ஸோ நம்ம ஒய் கண்டுபிடிச்சாச்சு. கரெக்டாக. அப்போது நீங்கள் எவ்ரி டைம் ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறப்போ அதோட ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து ஆங்கிள் B வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 100 டிகிரி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக. ஆங்கிள் B வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஆங்கிள் டிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஆங்கிள் டி வந்து என்ன ஆயிரும், 100 டிகிரி ஆயிரும். கரெக்டாக. அப்போ நமக்கு ஒய் வந்து ஒய்யோட வேல்யூ வந்து என்னது, 100. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு ப்ராக்கெட்டில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். என்ன மென்ஷன் பண்ணலாம், சின்ஸ் ஆப்போசிட் angles of a parallelogram
ஆர் ஈக்குவல் அப்படின்னு போட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒய் கண்டுபிடிச்சாச்சு கரெக்டாக. ஸோ இந்த ஆங்கிள் இருந்ததுனால நம்ம ஒய் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ் அண்ட் இசட் கண்டுபிடிக்கணும். ஸோ எதுனாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம், நம்மளோட விஷ் தான். இப்போ நமக்கு பியோட வேல்யூ 100 தெரியும். பியும் சியும் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் தானே. ஸோ ப்ராப்பர்ட்டி படி என்னது, த சம் ஆஃப் த adjacent angles of a parallelogram or supplementary அப்படின்னு தெரியும். அப்போ இந்த 100யும் இந்த எக்ஸையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 180 டிகிரி வரும். அப்போது 100 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேவா? ஏன் இங்கே வந்து என்ன ப்ராப்பர்ட்டி, சின்ஸ் adjacent angles in a parallelogram or supplementary. ஓகேவா? இப்போ 100 plus x is equal to 180 இருக்கு. ஸோ அப்போ நமக்கு x தான் வேணும். ஸோ x is equal to 180 minus 100. அப்போ x is equal to என்ன வந்துடும், 80 டிகிரி வந்துடும். ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு 80. ஸோ எக்ஸோட வேல்யூ 80 அப்படின்னா கண்டிப்பாக இசட்டோட வேல்யூ என்னதாக தான் இருக்கும், 80 தான் இருக்கும். ஏன்னா வந்து பேரலோகிராமில் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, இசட். அப்போ எக்ஸ் 80னா கண்டிப்பாக இசட்டும் நமக்கு 80 டிகிரியாக தான் இருக்கும். சின்ஸ் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ parallelogram ஆர் ஈக்குவல். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ அவங்க சொன்ன மாதிரி நம்ம எக்ஸோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு, ஒய்யோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு, இசட்டோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நீங்கள் எவ்ரி டைம் வந்து அந்தந்த ப்ராப்பர்ட்டியை மென்ஷன் பண்ணிகிட்டே வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இந்த பேரலோகிராமுக்கு நமக்கு இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட வேல்யூ கேட்டிருக்காங்க. நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா, இப்போ இங்கே 50 டிகிரி இருக்குன்னா கண்டிப்பாக இங்கேயும் நமக்கு 50 டிகிரி தான் இருக்கும். ஏன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த பேரலோகிராமுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு நேமிங் கொடுத்துக்கலாம். பி, கியூ ஆர் எஸ். ஸோ இந்த எஸ்ஸில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் வந்து கியூவில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிளுக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல் இல்லையா, அதனால. பட் நமக்கு இப்போது இங்கே நமக்கு தேவை இல்லை. நம்ம இங்கே எதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம்னா இந்த இசட் வேல்யூ நமக்கு தேவைப்படுது. அதுக்காண்டி தான் நம்ம இந்த இது எழுதியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும்னு தேவையில்லை. இப்போது இங்கே 50 அப்படின்னா இந்த ஹோல் ஆங்கிள் இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் தானே, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தானே இருக்குது. அப்போ லீனியர் பேர் ப்ராப்பர்ட்டி வரும். அப்போ இந்த ஹோல் ஆங்கிள் வந்து 180 டிகிரி இருக்கும். அப்போ இந்த ஹோல் ஆங்கிள் 180லேருந்து இந்த 50யை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு இசட்டோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அதுதான் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் வந்து நமக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் யூஸ்வலாக என்ன வரும், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் ஈக்குவல் டு 180 டிகிரி வரும். கரெக்டாக? லீனியர் பேர் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? அப்போது 50 + z ஈக்குவல் டு 180 டிகிரி. கரெக்டாக? இங்கே கொடுத்துருக்கிற 50, இங்கே கொடுத்துருக்கிற இசட், இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 180 டிகிரி வரும். அப்போ நமக்கு வந்து இசட் தான் வேணும். ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு 180 minus 50 ஈக்குவல் டு என்ன வரும், z ஈக்குவல் டு 130 டிகிரி வரும். ஸோ நம்ம இசட் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 130 டிகிரி. அப்போ இங்கே போயிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இசட் வந்து 130 டிகிரி. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸும் ஒய்யும் ஆப்போசிட்டாக இருக்குது. கரெக்டாக? ஏதாவது ஒரு வேல்யூ இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு நீங்கள் போட்டலாம். பட் ரெண்டுமே தெரியல, அதனால எதர் நீங்கள் இங்கிட்டு உள்ள ஆங்கிள் இல்லைனா இங்கிட்டு உள்ள அட்ஜசன்ட் ஆங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ஆங்கிள் எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்க. அப்போது பியவும் எஸ்ஐயும் ஆட் பண்ணோன்னா என்ன வரும், 180 டிகிரி வரும். ஆங்கிள் ஆஃப் பி ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி வரும். ஏன்னா இது என்ன ப்ராப்பர்ட்டி, adjacent angles in a parallelogram is supplementary.
ஓகேவா? adjacent angles in a parallelogram is supplementary. இப்போ angle of P வந்து என்னது? angle of P வந்து x plus angle of S வந்து என்னது? 50 degree is equal to 180 degree. இப்போ நமக்கு x தான் வேணும். So x is equal to 180 minus 50 என்ன வரும்? x is equal to 130 degree தான் வரும். xும் நமக்கு 130 degree தான் வரும். understand ஆகுதா? அப்போ x ஓட வேல்யூ வந்து நமக்கு இங்கே என்ன வருது? 130 degree வருது. ஓகே, இப்போ நமக்கு அடுத்து y கண்டுபிடிக்கணும். y கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் சொல்லலாமா? x is equal to y, அதாவது angle of P is equal to angle of R அப்படின்னு சொல்லலாம். angle of P is equal to angle of R then அப்படின்னு கூட போட்டுக்கோங்க. இங்கே என்ன ப்ராப்பர்ட்டி வருது? ஆப்போசிட் angles are equal in a parallelogram அப்படின்னு கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஆப்போசிட் angles are equal அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ angle of P வந்து என்னது? angle of P என்னது? x is equal to y. angle of R வந்து y. நமக்கு x ஓட வேல்யூ தெரியும் 130. அப்போ கண்டிப்பாக y ஓட வேல்யூவை என்னது தான் இருக்கும்? 130 தான் இருக்கும். இப்போ y ஓட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. y is equal to 130 degree. இப்போ அவங்க கேட்ட 3 வேல்யூஸும் கிடச்சிருச்சா? x கேட்டிருந்தாங்க, y கேட்டிருந்தாங்க, z கேட்டிருந்தாங்க. ஸோ x 130, z 130, yயுமே நமக்கு என்ன தான் வந்திருக்கு? 130 தான் வந்திருக்கு. ஸோ 3 இதுமே சேம் வேல்யூஸ் தான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷன் பாருங்க. தேர்டு சப்டிவிஷன். ஸோ நமக்கு இங்கே எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இசட்டோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்களா? அப்போது இது வந்து 90 டிகிரி அப்படின்னு அர்த்தம். இப்போ ஏதாவது ஒரு இன்டர்செக்டிங் லைனில் இங்கே ஃபார்ம் ஆகுறாங்களும் இங்கே ஃபார்ம் ஆகுறாங்களும் நம்ம என்ன சொல்லுவோம்? vertically opposite angles. vertically opposite angles அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரேட் 6 கிரேட் 7லலாம் படிச்சிருக்கோம். vertically opposite angles வந்து ஈக்குவலாக இருக்கும். அதாவது இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? அப்போது இங்கே 90 டிகிரினா இந்த எக்ஸும் கண்டிப்பாக என்னதாக தான் இருக்கும்? 90 டிகிரியாக தான் இருக்கும். அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. அப்போ நம்ம மென்ஷன் பண்ணிடலாம்ல, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம்? vertically opposite angles. vertically opposite angles. ஓகே, இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். கரெக்டாக? இப்போ நமக்கு 2 வேல்யூஸ் தெரியும், ஒரே ஒரு வேல்யூ ஒய் மட்டும் தான் தெரியாது. இங்கே 30 அவங்களே கொடுத்துட்டாங்க, இங்கே 90 கண்டுபிடிச்சிருக்கோம், ஒய் மட்டும் நமக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி, அதுவும் நம்ம ஆல்ரெடி படித்தது தான் கிரேட் 7ல், ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதில் உள்ள ஆங்கிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? 180 டிகிரி வரும். கரெக்டாக? அதுதான் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. ஸோ அப்போது எக்ஸ், ஒய், அப்புறம் இந்த ஆங்கிள், இந்த 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? 180 டிகிரி வரும். அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 30 ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ நமக்கு இங்கே எக்ஸோட வேல்யூ தெரியும். இங்கே நீங்கள் ப்ராப்பர்ட்டி மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஏன்னா நம்ம வந்து ட்ரையாங்கிள்ஸ்க்கு உள்ள ஆங்கிள்ஸை ஆட் பண்ணால் தான் நமக்கு என்ன வரும்? 180 டிகிரி வரும். இதுதான் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ட்ரையாங்கிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும். இப்போ 90 ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 30 equal to 180. So 90 plus 30 என்ன வரும்? 120 வரும். கரெக்டா? ஸோ 120 equal to 180. இப்போ நமக்கு ஒய்யோட வேல்யூ தான் வேணும். அப்போது ஒய்யை ஒரு சைடாக வச்சுக்கோங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு 180, இது ஆப்போசிட் சைட் போகிறப்போ மைனஸ் 120. சப்ராக்ட் பண்ணோன்னா என்ன வரும்? 60. அப்போது ஒய்யோட வேல்யூ 60 டிகிரி. ஓகேவா? இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. எக்ஸோட வேல்யூ 90, ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு 60. இன்னும் நம்ம ரிமைனிங் எதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்? இசட்டோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும். இசட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதுவும் நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இப்போ ஒய்யோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிச்சோம்? 60 டிகிரி கண்டுபிடிச்சோம்.
இப்போ இங்கே ஃபார்ம் ஆகிருக்கிற ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுவும் நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். இது வந்து என்ன ஆங்கிள்னு சொல்லலாம்? ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ்னு சொல்லலாமா? இந்த இசட் வந்து ஒய்க்கு ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். லாஸ்ட் இயர் நம்ம படிச்சிருக்கோம் பேரலோகிராம் ப்ராப்பர்ட்டியில். ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் வந்து பேரலோகிராமுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த இசட் வந்து ஒய்க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஒய் 60 அப்படின்னா இசட்டும் என்னதாக தான் இருக்கும்? 60யாக தான் இருக்கும். ஓகேவா? இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிளும் இங்கே ஃபார்ம் ஆகிற ஆங்கிளும் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ இங்கே நீங்கள் எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா இசட் இஸ் ஈக்குவல் டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. அப்போ இசட்டோட வேல்யூ என்னது? 60 டிகிரி. அப்போ இங்கே ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணணும்? ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, இசட்டோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு 4th சப்டிவிஷன் பாருங்க. இங்கே நமக்கு வந்து 80 கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம நேம் வச்சுக்கலாம் PQ or S. ஸோ இங்கே நமக்கு 80 இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக இந்த எஸ்ஸும் என்னதாக தான் இருக்கும்? 80யாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் பேரலோகிராமில் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு ஃபர்ஸ்டே கிடச்சிரும். ஒய் இஸ் ஈக்குவல் டு 80 டிகிரி. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு போட்டுருவீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எக்ஸோட வேல்யூ வேணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம்? சம் ஆஃப் த அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ பேரலோகிராம் ஆர் சப்ளிமெண்ட்ரி அப்படின்ற ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இந்த எக்ஸையும் ஒய்யவும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 180 டிகிரி வரும். அதாவது ஆங்கிள் ஆஃப் பியவும் ஆங்கிள் ஆஃப் எஸ்ஸையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 180 டிகிரி வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போது இங்கே நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி மென்ஷன் பண்ணணும்? நீங்கள் adjacent angles, sum of adjacent angles or supplementary. ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பட் ஒய் வந்து நமக்கு தெரியும். ஒய் வந்து என்னது? 80. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 80 இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ 180 மைனஸ் 80 என்ன வரும்? 100 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 100 டிகிரி. இப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஒய் கண்டுபிடிச்சாச்சு. கரெக்டா? நெக்ஸ்ட் வந்து இசட் கண்டுபிடிக்கணும். ஸோ இசட் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது வந்து எக்ஸ்டீரியராக இருக்குது. இப்போது எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும். எக்ஸோட வேல்யூ என்னது? 100. ஸோ எக்ஸோட வேல்யூ 100 அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆங்கிள் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல் தானே பேரலோகிராமில். அப்போ இதுவும் என்னதாக தான் இருக்கும்? 100 தான் இருக்கும் நமக்கு. பட் இது கேட்கல, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கேட்டிருக்காங்க. அப்போது இது ஒரு ஸ்ட்ரைட் ஆங்கிள் தானே. அப்போது நம்ம லீனியர் பேர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹோல் இதையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 180 டிகிரி வரும். கரெக்டாக? நமக்கு இந்த இசட் மட்டும் தான் வேணும். அப்போ 180 மைனஸ் 100 போட்டால் நமக்கு இசட்டோட வேல்யூ கிடச்சிடும். ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ அப்போ இசட்டோட இந்த 100 டிகிரியை ஆட் பண்ணுறோம். கரெக்டாக? அந்த இசட்டோட இந்த 100 டிகிரியை ஆட் பண்ணோம் அப்படின்னா 180 டிகிரி வரும். ஏன்? ஸ்ட்ரைட் ஆங்கிளாக இருக்குது. ஸ்ட்ரைட் ஆங்கிளாக இருக்குது. இல்லைன்னா நீங்கள் லீனியர் பேர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லணும். லீனியர் பேர் ப்ராப்பர்ட்டி ரெண்டுமே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ இசட் வேல்யூ தான் நமக்கு வேணும். அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 100 டிகிரி. அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 80 டிகிரி வரும். அப்போ இசட்டோட வேல்யூ வந்து நமக்கு 80. ஸோ அப்போ இது வந்து 80. இப்போ எக்ஸோட வேல்யூ 100, ஒய்யோட வேல்யூ 80, இசட்டோட வேல்யூவும் 80 தான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு 5th சப்டிவிஷன் பாருங்கள். ஸோ இதில் வந்து இங்கே நமக்கு 112 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இங்கேயும் நமக்கு 112 டிகிரி தான் இருக்கும். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 112 டிகிரி. ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன எழுதலாம் ப்ராப்பர்ட்டியில்? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா?
ஸோ ஃபர்ஸ்ட்டு முடிச்சாச்சு. அப்போ இங்கே நமக்கு 112 டிகிரி. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிள் தானே. ஸோ ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாமா? ஸோ இந்த ஒய்யவும் இது அப்புறம் இந்த எக்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 180 டிகிரி வரும். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 40 ப்ளஸ் 112 is equal to 180 degree. So, angle sum property of a triangle. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் தான் நமக்கு வேணும். ஸோ இந்த 2 வேல்யூஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 112 ப்ளஸ் 40 ஆட் பண்ணிக்கோங்க. 152 வரும். ஸோ 152 is equal to 180 degree. நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 152. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 152 போட்டிங்கன்னா சப்ராக்ஷன் பண்ணுங்கள். ஸோ 8 வரும், 2 வரும், இங்கே 0 தானே. ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 28 டிகிரி கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 28 டிகிரி. 28 டிகிரி கிடச்சிருக்கு. ஒய்யோட வேல்யூ கிடச்சிருக்கு 112 டிகிரி. இன்னும் ரிமைனிங் ஒரே ஒரு வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும், ஜெட்டோட வேல்யூ. ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், ஒன்று அப்சர்வ் உங்களால் பண்ண முடியுதா? ஸோ இந்த எக்ஸ் வந்து இந்த சைடு இருக்குது, இசட் வந்து இந்த சைடு இருக்குது. அப்போ இது எந்த ப்ராப்பர்ட்டியில் வரும்? எக்ஸ் வந்து இந்த சைடு இருக்குது, ஜெட் வந்து இந்த சைடு இருக்குது. அப்போது இங்கே என்ன ப்ராப்பர்ட்டி வரும்? ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வருமா? அதுதான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இசட் அப்படின்னு சொல்லலாமா? அதாவது இங்கே இருக்கிற எக்ஸும் இங்கே இருக்கிற இசட்டும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது எக்ஸ் வந்து 28 டிகிரினா இசட்டும் நமக்கு என்ன தான் இருக்கும்? 28 டிகிரி தான் இருக்கும். அப்போது இது என்ன ப்ராப்பர்ட்டி? ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ 28 கண்டுபிடிச்சிருக்கோம், ஒய்யோட வேல்யூ 112 கண்டுபிடிச்சிருக்கோம், அண்ட் இசட்டோட வேல்யூ 28 கண்டுபிடிச்சிருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் சொல்லிட்டு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இது ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்றதுனால ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி 2 வேல்யூஸ் தெரிஞ்சிடுச்சு, ஒரே ஒரு வேல்யூ தான் தெரியல. அப்போது அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஒரே ஒரு வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஒரே ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டாக இருக்குது. இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது, இங்கே ஒரு ஆங்கிள் இருக்குது. ஸோ ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ற ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடுச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இசட் அப்படின்னு போட்டுட்டு எக்ஸோட வேல்யூவை இசட்டுக்கு போட்டுக்கிட்டாச்சு. ஸோ ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. கேன் அ குவாடிலேட்ரல் ஏபிசிடி பி அ பேரலோகிராம் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு சம் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு குவாடிலேட்ரல் அப்படின்னா 4 சைட்ஸ் இருந்துச்சுன்னா, குவாட்னா 4, லேட்ரல்னா சைட்ஸ், 4 சைட்ஸ் இருக்கிற ஒரு ஃபிகரை வந்து நம்ம குவாட்ரிலேட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏபிசிடி அப்படின்னு ஒரு குவாட்ரிலேட்ரல் இருக்குது. ஸோ இந்த குவாட்ரிலேட்ரல் எல்லாமே வந்து பேரலோகிராம் ஆகாது. பேரலோகிராம் கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அதோட இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் அது வந்து என்ன ஆகும்? அது ஒரு பேரலோகிராம் ஆகும். ஸோ நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஓகேவா? இது வந்து பேரலோகிராமா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். அதுக்குடைய இஃப் கண்டிஷன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் டியும் ஆங்கிள் பி, இந்த ஆங்கிள் டி இருக்குல்ல, இங்கே ஆங்கிள் டி இருக்கும், இங்கே ஆங்கிள் பி இருக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் டி ப்ளஸ் ஆங்கிள் பி ஈக்குவல் டு 180 டிகிரி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வருமா அப்படின்றது பார்த்தோன்னா, ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 180 டிகிரி கண்டிப்பாக வராது. கரெக்டாக? அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸை ஆட் பண்ணால் தான் நமக்கு 180 டிகிரி வரும். அதாவது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஒரு பேரலோகிராமுக்கு ஆட் பண்ணால் தான் சப்ளிமெண்ட்ரியாக இருக்கணும், அதுதான் அதோட ப்ராப்பர்ட்டி. அப்போ இது கண்டிப்பாக வந்து ஒரு பேரலோகிராமாக இருக்காது. அப்போ நம்ம ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்னா, நாட் அ பேரலோகிராம். ரீசனை எழுதணும். ஓகேவா? நாட் அ பேரலோகிராம் பிகாஸ் the sum of adjacent angles, அடுத்தடுத்து இருக்கிற ஆங்கிள்ஸ் தான் வந்து சப்ளிமெண்ட்ரியாக இருக்கும் ஒரு பேரலோகிராமில். பட் இவங்க ஆப்போசிட் ஆங்கிள்ஸோட சம் போய் என்ன சொல்லியிருக்காங்க? 180 டிகிரி சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இந்த குவாட்ரிலேட்ரல் வந்து ஒரு பேரலோகிராமாக இருக்காது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நாட் அ பேரலோகிராம் பிகாஸ் the sum of
adjacent angles or supplementary. ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் இஃப் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏபி ஈக்குவல் டு டிசி ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்போது ஏபி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ ஏபியும் டிசியும் 8 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பிசி என்ன சொல்லியிருக்காங்க? 4.4 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஏடி வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 4 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு பேரலோகிராம் அப்படின்னா நம்ம என்ன தெரியும்? ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். இந்த பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் லென்த்தாக இருக்கும், இந்த பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் லென்த்தாக இருக்கும். நமக்கு இங்கே ஒரு பேர் மட்டும்தான் ஈக்குவலாக இருக்குது, இன்னொரு பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இதுவும் கண்டிப்பாக என்னதான் இருக்காது? ஒரு பேரலோகிராமாக இருக்காது. அப்போ செகண்ட் சப்டிஷனுக்கு நோ. ரீசன் எழுதணும். பிகாஸ் ஒன் பேர் மட்டும்தான் ஈக்குவலாக இருக்குது. கரெக்டாக? ஸோ ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் and another pair of opposite sides are not equal. இந்த மாதிரி நீங்க எழுதிருங்க. No, because one pair of opposite sides are equal and another pair of opposite sides are not equal. ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷன் பாருங்க. ஆங்கிள் ஆஃப் ஏஸ் வந்து 70 டிகிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஏல ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் 70 டிகிரி சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் சி வந்து 65 டிகிரி சொல்லியிருக்காங்க. இந்த சியில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் 65 டிகிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ராப்பர் பேரலோகிராம் அப்படின்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? அதோட ப்ராப்பர்ட்டி என்னது? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் படிச்சிருக்கோம். ஆனால் நம்ம இதுலேருந்தே நமக்கு என்ன தெரியுது? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இல்லை, இது கண்டிப்பாக வந்து ஒரு பேரலோகிராம் கிடையாது அப்படின்னு தெரியுது. அப்போது நோ. தேர்ட் சப்டிவிஷன் நோ. இன் parallelogram opposite angles are equal and here இங்க என்ன கண்டிஷன்ல இருக்கு? opposite angles are not equal in quadrilateral. இது வந்து ஒரு குவாட்ரிலேட்டரலாக இருக்கலாம். 4 சைட்ஸ் இருக்கனால இது ஒரு குவாட்ரிலேட்டரலாக இருக்கலாம். பட் இது கண்டிப்பாக வந்து இது ஒரு பேரலோகிராமாக இருக்காது. குவாட்ரிலேட்டரல் ABCD. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நோ. இன் parallelogram opposite angles are equal and here opposite angles are not equal in quadrilateral ABCD. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? Next, question number 4 பாருங்க. Draw a rough figure of a quadrilateral that is not a parallelogram but has exactly two opposite angles of equal measure. Rough figure வந்து draw பண்ண சொல்றாங்க. அது வந்து ஒரு quadrilateral இருக்கணும். Quadrilateralனா என்னது? 4 sides இருக்கணும். ஆனால் அது வந்து ஒரு parallelogram இருக்கக்கூடாது. But has exactly two opposite angles of equal measure. பேரலோகிராமாக இருக்கக்கூடாது, ஆனால் அதோட ஆங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 2 ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் மட்டும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ கண்டிப்பாக 2 ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னால் ரிமைனிங் 2 ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கக்கூடாது. கரெக்டாக? இப்போ பேரலோகிராம்னா 2 ஆப்போசிட் ஆங்கிள்ஸுமே 2 பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள்ஸுமே நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே நமக்கு பேரலோகிராமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு பேர் மட்டும் ஈக்குவலாக இருக்கலாம். பட் ஹேஸ் எக்ஸாக்ட்லி 2 ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் மட்டும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ ஒரே ஒரு பேர் மட்டும் ஈக்குவலாக இருக்கணும், இன்னொரு பேர் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்காது. டோட்டலாக 4 சைட்ஸ் அப்படின்னு இருக்கிறப்ப அந்த மாதிரினா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? கைட் படிச்சிருக்கிறோம். இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ கைட் எப்படி இருக்கும்? நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். கைட் இந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், அதே மாதிரி இந்த 2 சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள் வைஸ் பார்க்குறப்போ இப்போ நமக்கு இது நேமிங் கொடுத்துக்கலாம். ABCD. ஆங்கிள் வைஸ் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா கைட்க்கு எப்படி இருக்கும்? இந்த 2 ஆங்கிள்ஸ் மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும், இந்த 2 ஆங்கிள்ஸ் வந்து டிஃபரெண்ட்டாக இருக்கும்.
ஆல்ரெடி நம்ம கைட்டோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே படிச்சிருக்கிறோம் டீட்டெயில்டாக. பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்து இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் போய் பாருங்கள். நம்மளோட இன்ட்ரடக்ஷன் பார்ட் ஃபுல்லாகவே நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணலாம் எக்ஸாம்ஸில். இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு ஆன்சர் ஃபைனலாக என்ன எழுதலாம் அப்படின்னா ஏபிசிடி இஸ் எ குவாட்ரிலேட்ரல். ஏபிசிடின்றது ஒரு குவாட்ரிலேட்ரல். ஸோ குவாட்ரிலேட்ரல் தான் ட்ரா பண்ண சொன்னாங்க, பட் நாட் அ பேரலோகிராம் சொல்லியிருந்தாங்க. அப்போனா இது வந்து ஒரு கைட் இன் விச் என்ன கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க, இன் விச் ஆங்கிள்ஸ் 2 ஆங்கிள்ஸ் மட்டும், அதாவது 2 ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் மட்டும் ஈக்குவலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது ஏவும் சியும் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் தான் நமக்கு. அப்போது இன் விச் ஆங்கிள்ஸ் A is equal to angle C. Therefore, it could be a kite. Understand agda? ABCD is a quadrilateral in which angle of A is equal to angle of C. Therefore, it could be a kite. Question நீங்க நல்லா ரீட் பண்ணி பாருங்க. 2 opposite angles ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 1 pair of opposite angles. 2 opposite angles-ன்றது என்னது? 1 pair of opposite angles. அப்போ இது ஒரு ஆப்போசிட், அப்போ இது ஒரு பேர், இது ஒரு பேர். Understand ஆகுதா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.